ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 9 செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி. பணமழை பொழியறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க. அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு காரணமே விநாயகர் தானா. விநாயகர் பெருமான சதுர்த்தி திதியில வழிபாட்டாதான் செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் பெயர் வந்துச்சான். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதி வர்றதால அது மேலும் விசேஷம். அது மட்டும் இல்ல, செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணா இருக்கக்கூடியது 9. இன்றைய தினம் தேதி 9 அப்படிங்கறதால அது பல மடங்கு சிறப்பு தரக்கூடியது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு 2 பொருட்கள் தேவைப்படும். ஒன்று வசம்பு, மற்றொன்று நெய். பொதுவா வசம்பு அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியுடையதா இருக்கு. எந்த பரிகாரமும் செய்யாம வீட்டுல வசம்பை மட்டும் வாங்கி வச்சாலே அந்த இடத்துல பணவரவு அதிகரிக்குமா. அப்படிப்பட்ட வசம்பை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பான முறையில பணவரவுக்கு எந்த தடையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வசம்பை இன்றைய தினம் நீங்க வீட்டுல வாங்கி வச்சுடுங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தை வேணாலும் செய்யலாம். வீட்டோட பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்துல வசம்பை நல்லா காமிச்சு அதை எரிச்சு பொடியாக்கிக்கோங்க. அதாவது அது ஒரு கறி துகள் மாதிரி வரும், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருளா கருதப்படக்கூடியது நெய். நீங்க அந்த கறி துகள் சாம்பல் மாதிரி எடுத்துருக்கீங்களே, வசம்பை நெருப்புல காமிச்சு அதுல நெய் ஊற்றி நல்லா மை மாதிரி நல்லா குழைச்சிக்கோங்க. இந்த ஒரு மைய நீங்க உங்க வீட்டோட நிலவாசல் படியில கதவுக்கு பின்பக்கமா ஓம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எழுதுங்க, அது போதும். ஓம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் மை கொஞ்சம் மீந்திருக்கும். அந்த மீந்திருக்கக்கூடிய மைய தினமும் நீங்க நெத்தில இட்டு வச்சுட்டு வரலாம். இது மாதிரி ஒரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி திதிகள்ல நீங்க இதே மாதிரி வசம்பு கூட நெய் சேர்த்து கதவுக்கு பின்னாடி ஓம் அப்படின்னு எழுதுறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ருணம் தீர்க்கும் அங்காரக சதுர்த்தி. ருணம் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளா தீரணும்னா அதுக்கு செவ்வாய் பகவான் நம்ம கும்பிடணும். செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி முருகப்பெருமான். கண்டிப்பா இன்னைக்கு தினம் நீங்க விநாயகர் கோவிலுக்கு போங்க. அதே மாதிரி முருக தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு 4 பேருக்கு உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுங்க. வீட்டுல கண்டிப்பா துவரம்பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள் குங்குமம் இது மாதிரி பொருட்களை ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கூடுமான அளவுக்கு இன்னைய தினம் யாருக்கும் நீங்க கடன் கொடுக்கவோ இல்ல யார்கிட்டையும் கடன் வாங்கவோ செய்யாதீங்க. நாம சொல்லிருக்கக்கூடிய வசம்பு அப்புறம் நெய் இதை பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்குள்ள பணம் தானா ஓடி வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. நம்பிக்கையோட செஞ்சா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.